ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் இன்ஜினியர் மளிகை. இன்றைக்கி நம்ம இன்ஜினியர் மளிகையில் எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம்னா, கல்யாண பைனாப்பிள் கேசரி பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். புதுசாக பார்க்க போகிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம சேனலில் மளிகை கடை, ஹோட்டல், ஜூஸ் அண்ட் நிறைய லோ இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ் ஐடியாஸ் இருக்கும். பழைய சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். லாக்டவுன் சமயத்தில் நம்ம மளிகை கடை நடத்தக்கூடாதுங்க சூழல் வரும்போது நம்ம கடைக்கு முன்னாடி வந்து ஹோட்டல் நடத்தணும். அதோட ரெசிபிஸ் எல்லாமே பிளேலிஸ்ட்டில் இருக்கும். இன்ஜினியர் மளிகை கடை, ஹோட்டலுங்கிற பிளேலிஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் இருக்கும். நீங்கள் ஒரு தள்ளுவண்டி கடை வைக்கணும், சிம்பிளாக ஹோட்டல் வைக்கணும், இந்த மாதிரியான ஃபங்க்ஷன் ஆர்டர் எடுத்து பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோ எல்லாமே பிரயோஜனமாக இருக்கும். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு 1.25 கிலோ ரவையில் வந்து நம்ம கேசரி செய்ய போகிறோம். 1.25 கிலோ ரவைக்கு வந்து ஆயில் வந்து 3/4 லிட்டர் ஆயிலும் 1/4 லிட்டர் நெய்யும் விடுதேன். சரிங்களா? மொத்தம் வந்து 1 லிட்டர் வந்து ஆயில் வடிவில் சேருது. அதாவது 250 ml ஸ்பூனுக்கு வந்து 3 ஸ்பூன் வந்து ஆயில் விடுறேன். அப்புறம் 1/4 லிட்டர் வந்து நெய் சேர்க்குறேன். ஒரு 200 ml பேக் நெய்யும் ஒரு 50 ml பேக் நெய்யும் சேர்க்குறேன். நான் எடுத்துருக்கு வந்து ஆர்ஜிஎஸ் நெய். ஆர்ஜிஎஸ் நெய் கிடைக்கிறவங்க கண்டிப்பாக ஆர்ஜிஎஸ் நெய் ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். பண்ணுற டிஷ் ஒன்றும் ஃப்ளேவர்ஃபுல்லாக செமையாக இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம வந்து நெய்யை வந்து கட் பண்ணி சேர்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து 200 ml பேக்கை கட் பண்ணி சேர்க்குறோம். அடுத்து வந்து 50 ml பேக்கை கட் பண்ணி சேர்க்குறோம். கல்யாண கேசரியோட டாப் சீக்ரெட் என்ன அப்படின்னா, 1 கிலோ ரவை அப்படின்னா 1 லிட்டர் ஆயில் வடிவில் சேரணும். எந்த அளவு ரவை சேர்க்கிங்களோ அந்த அளவு ஆயில் வடிவில் அப்படியே சேர்ப்பாங்க. இன்றைக்கி நான் வந்து 1.25 கிலோ ரவைக்கு 1 லிட்டர் ஆயில் வடிவில் சேர்க்குறேன். ஆயில் குறைச்சி சேர்க்கணும் அப்படின்னா இவ்வளோ தான் குறைக்க முடியும். இதுக்கு கீழே போனால் கேசரி வந்து கட்டி பிடிச்சிடும், அந்த சாஃப்ட்னஸ் வந்து வராது. ஓகேங்களா? ஆயில், நெய், டால்டா எதனாலும் நீங்கள் கலந்து சேர்க்கலாம். எடுக்கிற ஆயில் வந்து கண்டிப்பாக ஃப்ளேவர் இருக்கக்கூடாது. அதே மாதிரி நம்ம சேனலில் பல்காக இந்த மாதிரி பண்ண கேசரி வீடியோ நிறையா இருக்கும். நீங்கள் வந்து பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். உங்களுக்கு என்ன கேசரி வேணுமோ நீங்கள் அதை எடுத்து பண்ணுங்கள். நிறைய டைப்பாக நிறைய விதமாக பண்ணி காமிச்சிருப்பேன். எல்லாம் ஃபங்க்ஷன் ஆர்டர் எடுத்து பண்ணால் தான் உங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் வந்து தாராளமாக இது பண்ணலாம். இப்போ நம்ம வந்து ரவையை வந்து உடச்சி தட்ட போகிறோம். ரவை வந்து 2 1/2 கிலோ பேக்கும் ஒரு 1/4 கிலோ பேக்கும் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வந்து ரவையை வந்து கட் பண்ணி அப்படியே உள்ளே சேர்த்துடலாம். இப்படி ஒன்று மெஷர்மெண்ட்டோட நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறப்போ நீங்கள் வந்து அங்கே ஈஸியாக பண்ணிடலாம். இதே மாதிரி தான் நம்ம சேனலில் எல்லாமே மெஷர்மெண்ட்டோடு இருக்கும். கண்டிப்பாக எல்லா டிசைன் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வந்து ரவை சேர்த்து முடிச்சுட்டு ஒரு 10 கவுண்டிங் உள்ள வந்து கிராம்பு, சரிங்களா, கிராம்பு சேர்க்குறோம். கிராம்பு சேர்த்து முடிச்சுட்டு அதே மாதிரி ஒரு 10 கவுண்டிங் உள்ள வந்து ஏலக்காய். அடுத்து வந்து முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழம் ரெண்டுமே சேர்த்துக்கலாம் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி. மினிமம் ஒரு 50 கிராமாக சேருங்க. எக்ஸ்ட்ரா நீங்கள் 100-150 கிராம் சேர்த்தா கூட ஒரு கரண்டிக்கும் இது எல்லாமே போய் சேரும். சாப்பிடும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் எடுத்து முடிச்சிட்டோம். இப்போ சைடில் வந்து நம்ம ஆயில், நெய் வந்து சிம்மில் வச்சுருக்கோம். அப்படியே அது வந்து சூடாகிட்டு இருக்கும். இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, அது நல்லா சூடாகிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க ரவை, முந்திரி பருப்பு இந்த மிக்சரை வந்து அப்படியே அந்த சூட்டோடு இருக்கிற ஆயில் வந்து தட்டி நல்லா அப்படியே ஃப்ரை பண்ணுறோம். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிருக்கக்கூடிய டைம்லேயே சைடில் வந்து நம்ம வந்து கேசரிக்கு வந்து வெந்நி வச்சு ரெடியாக வைக்கணும். சரிங்களா? இப்போ கேசரிக்கு வந்து நமக்கு தண்ணியோட அளவு என்னென்னா, இப்போ வந்து 1.25 கிலோ ரவை எடுத்திருக்கோம். 2 லிட்டர் தண்ணி எடுக்கணும். 1க்கு 2 அப்படியே தண்ணி சேர்க்கணும். அது வந்து பச்சை தண்ணியாக சேர்க்கக்கூடாது, கண்டிப்பாக வெந்நியாக தான் சேர்க்கணும். சரிங்களா? நான் இப்போ வந்து 2 லிட்டர் வெந்நி அளந்து எடுத்துட்டேன். அந்த வெந்நிலே அப்படி வந்து பைனாப்பிள் எசன்ஸ் சேர்க்கேன். நான் சேர்க்குற பைனாப்பிள் எசன்ஸ் என்னென்னா, நம்ம கடைக்கெலாம் ரஸ்னா போடுவோம், அந்த பைனாப்பிள் எசன்ஸ் தான். அதனால் என் கேசரியோட கலரே அப்படியே பைனாப்பிள் மாதிரி இருக்கும். சரிங்களா? கல்யாண மாஸ்டர் என்ன பண்ணுவாங்கன்னா, பைனாப்பிள் எசன்ஸ் தனியாக வாங்கி ஊற்றிட்டு மஞ்சள் கலர் சேர்ப்பாங்க. அதனால தான் வித்தியாசம் இருக்கும். இப்போ நம்ம இது நல்லா ஃப்ரை ஆகும் வச்சுல முந்திரி பழம் வந்து இப்படி புடச்சிட்டு வரும். இதுதான் பக்குவம். சரிங்களா? இந்த டைம் தான் நம்ம இது வந்து ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம். நம்ம வச்சிருக்க வெந்நி தண்ணியை வந்து அப்படியே இதில் ஊற்றிடலாம். கொஞ்சம் தள்ளி நின்று ஊற்றணும். பூவும் பொங்கும். தண்ணியை வந்து நல்லா ஊற்றி நல்லா ரவையை வந்து நல்லா கிண்டி விடணும். பைனாப்பிள் எசன்ஸ் வந்து நான் எவ்வளோ சேர்த்துருக்கேன் அப்படின்னா கரெக்டாக 5 ml சேர்த்துருக்கேன். இந்த பைனாப்பிள் எசன்ஸ் வந்து உங்களுக்கு அங்கே கிடைக்க கஷ்டம். சரிங்களா? ஏன்னா நான் வந்து மளிகை கடையில் நான் வந்து ரஸ்னா ஐஸ்லாம் போட்டுருக்கேன். அதனால் இது என்கிட்ட இருக்குது. அது உங்களுக்கு இது கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் வந்து கலர் இல்லாத பைனாப்பிள் எசன்ஸ் வாங்கிட்டு அப்புறம் வந்து கொஞ்சமாக எல்லோ கலர் சேர்த்துக்காங்க. இல்லை கலர் இல்லாமலே சாப்பிட்டாலே பெஸ்ட்டு. ஓகேங்களா? நமக்கெல்லாம் கலர் வந்து மைல்டாக தான் இருக்கும். உங்களுக்கு பார்க்க வேணால் டார்க்காக இருக்கும். ரொம்ப மைல்டான கலரில் தான் கொடுப்பேன். இப்போ நம்ம ரவை வந்து நல்லா அப்படியே நல்லா கண்டினியூஸாக கிண்டுறப்போ நல்லா வந்து வெந்து இந்த மாதிரி வரும். தண்ணி எல்லாமே எடுத்துக்கணும். இப்போ என்ன ஆகும்னா, நம்ம சேர்த்துருக்க ஆயில், நெய் அது வந்து தனியாக பிரிஞ்சு வர்றது வந்து தெரியும். ஓகேங்களா? இந்த மாதிரி நல்லா பிரிஞ்சு வர்றது வந்து தெரியும். இதுதான் ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, சீனி சேர்க்க போகிறோம். சீனி வந்து எவ்வளோ எடுத்துக்கோனா கரெக்டாக 1.25 கிலோ ரவைக்கு 2.5 கிலோ சீனி. சரிங்களா? இதுதான் ஸ்டாண்டர்டு. கொஞ்சம் சீனி குறைக்கணும்னா ஒரு 1/4 கிலோ வேணால் குறைச்சிக்காங்க. அதுக்கு கீழே போனால் கேசரி வந்து ஸ்வீட்னஸ் இருக்காது. ஓகேங்களா? இப்போ 1 கிலோக்கு ஸ்டாண்டர்டாக சீனி எவ்வளோ குறைக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ 1 கிலோ ரவை எடுக்கிங்கன்னா 1 கிலோ எடுத்து அது கல்யாண வீட்டு டேஸ்ட்டு அந்த ஸ்டாண்டர்டாக இருக்கும். சுகர் குறைக்கணும் பெரியவங்க இருக்காங்க அப்படின்னா 1 கிலோ ரவைக்கு 850 கிராம் சேர்க்கலாம். இல்லை 900 கிராம் சேர்க்கலாம். 850 கிராமுக்கு கீழே போகிறப்ப கேசரியோட ஸ்வீட்னஸ் வந்து குறைஞ்சிரும். இப்போ நம்ம சீனி சேர்த்து நல்லா கிண்டுறப்போ சீனி வந்து ரவை கூட சேர்ந்து நல்லா சூட்டில் வந்து நல்லா இலக்கம் கொடுக்கும். கேசரி வந்து லூஸ் ஆயிரும். எந்த பதட்டம் பட வேண்டாம். எப்படி லூஸ் ஆச்சோ திரும்ப அதே மாதிரி டைட் ஆயிரும். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து பைனாப்பிள் சேர்க்க போகிறோம். ஒரு முழு பைனாப்பிளை பெருசாக வாங்கி கட் பண்ணி சின்னதாக போட்டிருக்கேன். நெட் வெயிட் வந்து 1 கிலோ இருந்துச்சு. நம்ம எல்லாம் கழிவெல்லாம் கழித்து வெட்டி போடலாம்.
பைனாப்பிள் வந்து முன்ன பின்ன ஆகிறது வந்து பிரச்சனையே கிடையாது. எக்ஸ்ட்ரா இருந்தால் டேஸ்ட் அதிகமாக தான் இருக்கும். அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தேவையான அளவு பைனாப்பிள் வாங்கி கட் பண்ணி போட்டுக்கிடணும். இப்போ இது நம்ம நல்லா கிண்டுறப்போ வந்து திரும்ப அப்படியே அந்த ரவை வந்து நல்லா அப்படியே டைட் ஆகும். ரவை டைட் ஆகி கேசரி வந்து கொஞ்சம் அப்படியே டைட் ஆகும். ஓகேங்களா? அப்படி நீ கண்டினியூஸாக கிண்டுறப்போ பபுள்ஸ் வந்து இந்த மாதிரி நல்லா பெருசாக வரும். பெரிய பெரிய பபுள்ஸாக வரும். இது வந்து ஓரளவு பக்குவம் கிட்ட நெருங்கிட்டு இப்போ தான் ஒரு முக்கியமான சீன் இருக்குது. கேசரி ரெடி ஆகும் போச்சுல, நீங்கள் கிண்டுறப்ப பாத்திரத்தில் எந்த இடமும் ஒட்டாமல் அப்படி பால் மாதிரி நம்ம கேசரி வந்து அப்படி சுற்றும். பார்த்தீங்களா? சைடில் எங்கேயுமே ஒட்டாது. அப்படியே சூப்பராக அப்படி திரண்டு அப்படி பந்து மாதிரி இருக்கும். இதுதான் பக்குவம். இந்த டைம் என்ன ஆகும்னா நம்ம ஆயில் நெய் எல்லாமே சைடில் ஓடி அப்படி தனியாக பிரிஞ்சு வரும் வெளியே. இப்படி வந்துட்டுனா நம்ம வந்து கேஸை வந்து ஆஃப் பண்ணிடலாம். நம்ம கல்யாண பைனாப்பிள் கேசரி வந்து ரெடி. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இதே மாதிரியான நிறைய கேசரி பண்ணி காமிச்சிருக்கேன். பல்காக பண்ணி காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு ட்ரை பண்ணுங்கள். பிஸ்னஸாக கொண்டு போகிறவங்க, இந்த மாதிரி வீட்டில் மெஸ் மாதிரி வச்சு நடத்துறீங்க, ஃபங்க்ஷன் ஆர்டர் எடுத்து பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த கேசரியை ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். இப்படி நம்ம எப்படி இருக்கு பாருங்க, நம்ம கேசரி பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்கும். அல்வாவா கேசரிங்க மாதிரி அளவுக்கு டாப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் கமெண்ட்காக வெயிட் பண்ணுவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியர் மளிகை கடை. மீண்டும் ஒரு தொழில் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம்.